தேவன் வந்து அன்றாடம் சாப்பிடணும். அவனுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. அப்போ எல்லாத்துக்கும் கேட்ட மாதிரி இயேசுநாதத்தையும் எனக்கு வாழ்நாள் ஃபுல்லா நல்ல சாப்பாடு வேணும்னு கேட்டுக்கலாம். ஆனா அவன் அதை கேட்கல. அவன் என்ன கேட்டான்னா, எனக்கு பார்வை வேணும். இன்னைக்கு நான் இத தப்பா சொல்லல. நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஒரு நேரம் ஆகாரத்தை கொடுக்குறாங்க. ஐயா வந்து அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுறாரு. ஆர்கனைஸ் பண்ணி நிறைய பேசி கொஞ்சம் பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அட்லீஸ்ட் நம்மளால சின்ன உதவியாவது செய்வோம் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி கூட்டத்தை நடத்தி உதவி செய்யறாங்க. ஆனா இது நம்ம வாழ்க்கையினுடைய நிரந்தரமான தீர்வா மாறுமா? ஒரு நேரம் சாப்பிடுறோம், அடுத்த ஒரு 5 மணி நேரத்துல திரும்ப என்ன வந்துருது? பசி வந்துருது. இது நிரந்தரமான ஒரு தீர்வு அல்ல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய பசியும் தீர்க்கணும், அவனுக்கு பார்வையும் கொடுக்கணும், அவனுடைய வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான தீர்வை உண்டாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினார். அதனால்தான் அவர் கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கேட்டவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், உங்களை என்னை படைத்தவர். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக தம்முடைய உயிரை சிலுவையில் கொடுத்தவர். குற்றம் தப்பு செய்யல இயேசு. உங்க தண்டனை ஏன் தண்டனையும் இயேசு சிலுவையில அவர் ஏற்றுக்கொண்டவர். அவர் நம் நிமித்தம், நம்ம பாவத்தின் நிமித்தம், நம்ம அக்கிரமத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டவர், கொலை செய்யப்பட்டவர், பாடுகளின் காயங்களை ஏற்றுக்கொண்டவர். நம்முடைய துக்கத்தை எல்லாம் நமக்காக அவர் சுமந்தவர். பாரமான சிலுவையை குற்றம் செய்யாத அந்த இயேசு நமக்காக அவர் சுமந்தவர். ஒரு நாள் முழுசும் சிலுவையில தொங்கிக் கொண்டே இருந்தார். குடிக்க தண்ணி கூட கிடைக்கல. சோத்திர தாகமா இருக்கேன்னு சொன்னாரு. ஒரு வாய் தண்ணி குடிக்கல. அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? அசப்பான காடி அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு வாய் தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாம அவர் சிலுவையில கதறினாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை? நமக்காக கைவிடப்பட்டவராய், தனிமையாய், வேதனைகளை சகித்தவராய் ஒரு நாள் முழுசும் சிலுவையில தொங்கி வேதனையை அனுபவித்தார். அவர் கேட்கிறாரு, அந்த இயேசு மரித்தார், ஆனால் அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் செத்து போன தெய்வம் அல்ல, அவர் மரித்து போன தெய்வம் அல்ல, மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? ஆமென். சோத்திரம். ஆண்டவர் சொன்னார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இந்த பூமியில வாழ்ந்த காலங்களில் குருடருக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை நடக்கும்படி செய்தார், நடக்க முடியாதவங்களை நடக்கும்படி செய்தார், உடமானவர்களை நடக்கும்படி செய்தார், குஷ்டரோகியை இயேசு சுகப்படுத்தினார், செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாகி நாரி போனவங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். எத்தனையோ மகான்கள் நல்லவங்க இந்த உலகத்துல இருந்தாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க. அவங்க செத்த பிறகு உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு செத்தார், மரித்தார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். வேதாம காலங்களிலே செய்த அற்புதங்களை உங்களுக்கு இன்றைக்கும் செய்ய முடியும். ஆமென். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்?